ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கறி எடுக்க வந்திருக்கோம். அதனால் எந்த பொருளுமே நாங்கள் காய்கறி வாங்காம வந்துட்டோம். பக்கத்து தோட்டத்தில் போய் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தோட்டம் தான், அவங்களுக்கு கேட்டவே நம்ம பொருளை எடுத்துக்க வந்துடுவோம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெண்டிக்காய் இருக்குது. வெண்டிக்காய் கூட பறிச்சு கூட போடலாமா? ஏய், கறி குழம்புக்கு எதுக்குடா வெண்டிக்காய்? இருந்தாலும் கொஞ்சம் அறிவு சேர்த்துக்கலாம்ட்டு இருக்கிற அறிவே போதும். போ, பச்சை மிளகா காட்டுக்கு போ. சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூராவுமே இருட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வாக்கில் பச்சை மிளகா வாங்கலன்றியான், தக்காளி வாங்கலன்றியான். இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளே இருக்கனால எங்களுக்கு இருக்குன்ற பயம் இல்லை. பார்ப்போம், சரி வந்துவோம். நம்ம மிளகாய் காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாரு எவ்வளோ மிளகா இருக்குண்டு. இன்னைக்கு தேவையில்லாத கறிக்கு போட்டு மிளகா வச்சு உரைக்க விட்டுருவோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் விவசாயிட்ட ஒரு வார்த்தை கேட்டு ஃபோன் போடணும். ஃபோன் போட்டு அப்புறம் பறிச்சுக்கிறோமா? உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்காக அவங்களுக்கு ஃபோன் போட்டேன். ஒரு 10 பச்சை மிளகா பறிச்சுக்கலாமா? சரி மாமா, சரி மாமா, ரொம்ப நன்றி மாமா. ஆமாம்மா, சரி மாமா, சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவரே ஒத்துழைச்சிட்டாரு. தாராளமாக பிடிங்கிப்போம், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பிடிங்கிப்போன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கவலை? வாங்க பறிக்கலாம். ஒவ்வொருத்தரும் போதும் அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு விலைக்கு விலைக்கு பச்சை மிளகா பறிச்சு கொண்டாடி கூட விட மாட்டாங்க. நம்ம கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம். மிளகா பறிச்சாச்சு, வாங்க அடுத்து தக்காளி காட்டுக்கு போவோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் கறிக்கு ஒரு மனமுண்டா கருவேப்பிலை கண்டிப்பான வேணும். அதை மறந்துட்டு போகிறோம். பார்த்தீங்களா, இந்த அடுக்கு பாருங்க எவ்வளோ வேணா மரங்கணக்கா இருக்குது. பறிச்சுக்கிட்டு இன்னைக்கு கறி குழம்பு கமக்கமாட்டு மணக்க விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம வச்ச கறி குழம்பு எல்லாரும் ருசிச்சு சாப்பிடணும். பறிச்சாச்சு, வாங்க அடுத்து வெங்காயத்துக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை மிளகா பறிச்சாச்சு, கருவேப்பிலை பிடிக்காச்சு. அடுத்து ஒன்று மெயினானது இருந்தால் தக்காளி. அங்கே போய் அது என்ன நிலவரத்துக்குன்னு பார்த்து நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கிடுவோம். வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி காட்டுக்குள்ள தக்காளிக்கார அண்ணனே இருக்காரு. அவரே கொண்டு வந்து எடுத்துக்கார சொல்லுவோம். பாருங்க, என் அண்ணன் சொன்ன சோறுக்கு கறின்னு சோறுக்கு தக்காளி பழத்தை சொல்லாம வாரி வழங்குறாரு. வாங்க இன்னி போய் சமைப்போம். இன்னும் ஒன்று மெயினானது என்னன்னா வெங்காயம் இருக்கு, அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு. வாங்க எடுத்துக்கிடுவோம். வாங்க, எங்க அப்பா விதைக்காய் பிடிக்க வச்சிருக்காரு. நம்ம கறிக்காகத்தான் ஆசைப்பட்டு எடுக்கிறோம். அது வந்தாலும் நம்மளுக்கு தான், வராமல் போனாலும் நம்மளுக்கு தான். கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஏன்னு சொல்ல மாட்டாரு. வாங்க உள்ள போகலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா குழம்பு போட்டா நல்லா காரச்சாரமா ருசியா இருக்கும். வாங்க எடுத்துக்கிடுவோம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல எடுத்தோம்னா அவர் சந்தேகப்பட்டுருவாரு. பாருங்க, பளபள குழுக்குழுன்னு இருக்கு. இன்னைக்கு இதை வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருவாங்க. எல்லாமே ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தாச்சு. இனிமே சமைக்க போறத வாங்க அதில் பார்ப்போம். சமைக்க போறதுக்கு எல்லா பொருளுமே எடுத்துட்டு வந்தாச்சு. கறி எடுத்துட்டு வந்திருக்கோம், சிக்கன் பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, கடுகு எல்லாமே வந்துருச்சு. ஏப்பா எல்லாம் இருக்கிறாம, ஆனால் ஒன்று குறையுது. என்ன இல்லைடா, என்னன்னு நீ சக்கலை போய் ஆட்டிக்கு எடுத்தா கூட நேரம் எவனும் தரமாட்டாங்க. போகும் தேங்காய் எடுத்து தட்டி புளிஞ்சிருமா? நடக்கிற காரியமா? இதாச்சும் ஆச்சியா ரசனையா என்னென்னலாம் முடிஞ்சோட கடைசியில் என்னையே கொண்டுக்காராம இருந்தீங்கன்னா ஏன் ப்ரோ சரிங்க அண்ணே? இதே என்ன எது இருக்கா தோட்டத்துல இருக்கா? இதாவதுல எடுத்துக்க ஆண்டைங்க கூட இருக்கு. கறி சாப்பிடணும் இருக்கு. இந்த அவனை கூட அப்படியே காமிப்பா. என்னப்பா கஷ்டமா கண்ணை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சரி வாங்க இதை சாப்பிட்டு, இன்ன வரைக்கும் நல்ல எண்ணெய் சாப்பிட்டு போவோம், பாமாயில் சாப்பிட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு போவோம். என்ன ருசி? இப்போ பார்த்தீங்கன்னா காற்று செம்ம காற்று அடிக்குது. இருந்தாலும் அடுப்பு பற்ற வைக்கிறோம். பாருங்க இன்னும் எவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிருக்காரு. அப்படின்னு இந்த காற்று நிற்க மாதிரியா தெரியல. இருந்தாலும் ஓரளவுக்கு பிடிச்சிருமோன்னு நம்பிக்கையில் பற்ற வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் வந்துட்டு ஃபோன் அடித்து வாங்கிட்டு வர சொன்னால பையன் வந்துட்டு கொண்டு வந்துட்டான். அதனால் விளக்கெண்ணெயில் சமைச்சு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாக இருக்க வேண்டிய எண்ணெய் வந்துட்டு கொண்டு வந்துட்டோம். வாங்க இப்போ சமைக்க போகலாம். காற்று ஓவராக இருக்கனால 4 பக்கம் அடிக்குது. இருந்தாலும் நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தீ என்ன அடிக்குதுன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றியாச்சு. நம்ம சாப்பிட போகிறோம். கருவேப்பிலை போட போகிறோம். ஓம் சிம் மந்திரவாளி கருவேப்பிலை சவுண்ட் எஃபெக்ட் இருக்கா? அடுத்து ஜீரகம்,
இடையில ஏதோ போட்டு விட்டாங்க. காரம் கூடுது. கரண்ட் இல்லப்பா, சந்தோஷத்துக்கு பச்சை மிளகா. தீ பிடிக்கல சட்டியை பூரா தீ பிடிக்க விட்டுருக்கீங்க. வெங்காயம் மலை தக 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 தகன்னு எரியுது. காத்தடிக்கனால இந்த பிரச்சனை. காத்துல நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை தட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இது ஈரல். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிடுவேன். மசாலா ஒரு குச்சி போகிறோம். கறியை போட்டுருவான். பலபலான்னு இருக்கு. பலபலான்னு அடிச்சிடுவான். ஓகே சரி. கட் பண்ணிக்கிறாங்க. முறை இன்னைக்கு கறி வதக்க ஒன்று மறந்துட்டு வந்துட்டாங்க, உப்பு மறந்துட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் உப்பு எடுத்துக்கிட்டு ஓட்டமாக ஓடியாரு. என்ன மாட்டாங்கடா, போடுறா கேட்டு தானே பிடிங்கிருக்கு. அளவா போடுறா. ஓகேடா. அப்படின்னா கிரேவி வந்துக்கிருக்கு. அடுத்து கறியை வந்துட்டு அள்ளி போட்டு சாப்பிட முடிய நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு மூடி வச்சுருவான். இப்போ தீ எரிக்க சொன்னால் சட்டியிலே எரிச்சிக்கிருக்கான். வெறி உண்டு. அவன் கொஞ்சம் கோவிச்சிக்கான். விட்றா மாப்பிள்ள, அடுத்த ரவுண்டு கரெக்டாக பார்த்துக்குவான். முட்டி மோதி போராடி எங்கிட்ட ஒரு வழிக்கு தட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இது எப்படி ருசிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட பார்த்து நீங்க சொல்லுங்க, காமிக்கிறோம், லைக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி ஒரு வழியாக காற்றுல கஷ்டப்பட்டு வேக வச்சுட்டு வந்து ஒட்டியாச்சு. நீ எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கானு. ராம எடுத்து சாப்பிடு, டேஸ்ட் சொல்லு. வாவ், வாயில் போட்டோன்னே சூப்பராக இருக்குன்னுட்டியா. அது என்ன உனக்கு பார்த்துருக்க பொண்ணா அழகா இருக்குன்னு சொல்கிறேன். கறிடா. அப்படி சொல்கிறேன். நீங்கள் வேற எடுத்து மேஞ்சிக்கிருக்காங்க. நமக்கு வேற எச்சி வருது. முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் எப்படியா இருக்கு முழுங்கிட்டு சொல்கிறாங்க. சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. உனக்கு வருமா சாப்பிட பாருங்க பிராண்ட். தம்பி எங்களோட இருந்து போராட்டம் பண்ணுச்சு. தம்பி எங்களோட சேர்ந்து எங்களோட சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இன்னி வீடியோலாம் எடுக்க டைமில் வச்சு ஊறிக்கிருக்கு. இன்னும் அடுத்த வீடியோக்கு பார்ப்போம். லைக் பண்ணிடுங்க எல்லாரும். பாய்.